கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது 17 வயது சிறுமி பாலியல் புகார் அளித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா சொல்ல கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, சிறுமியின் குற்றச்சாட்டு என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. பெங்களூருவை சேர்ந்த 17 வயது சிறுமி ஒருவர் கல்வி தொடர்பான உதவிக்காக கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி எடியூரப்பாவின் வீட்டிற்கு சென்ற போது அவர் தன்னை தனி அறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தற்போது பெங்களூரு நகரின் சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதில் தான் கல்வியில் அடுத்த கட்ட நிதி உதவிக்காக எடியூரப்பாவை அணுகிய போது அவர் தன்னை தனி அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சென்று தனக்கு பாலியல் தொந்தரவுகளை கொடுத்தார். பிறகு இதை வெளியில் கூற வேண்டாம், உனக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன் என்று கூறியதாகவும், அதையும் மீறி வெளியே கூறினால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மிரட்டியதாகவும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி புகார் மனுவில் குறிப்பிட்டார். பெங்களூரு சதாசிவ நகரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பாலியல் தொந்தரவு குறித்த வழக்கும் ஐபிசி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்திற்கு மேலாகிறது. ஏன் தற்போது அந்த பெண், அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி புகார் அளித்திருக்கிறார் என்ற ஒரு விஷயமும் ஏற்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ஏற்கனவே அதே சிறுமி வேறு சிலர் மீதும் பாலியல் புகார் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் எந்த காவல் நிலையத்தில் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரவில்லை. எனவே இந்த முன்னாள் முதல்வர் மீது கூறப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா என்பது குறித்து போலீசார் விசாரிக்க இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அந்த சிறுமி 17 வயது சிறுமி அளித்திருக்கும் அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது பெங்களூரு சதாசிவ நகர் போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதன்படி விசாரணை தொடர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.